காற்று நல்லா அடிக்கும் போது தான் நம்மளால் பட்டத்தை பறக்க விட முடியும். காற்றே இல்லாதப்போ என்னதான் நம்ம அந்த பட்டத்தை தூக்கி தூக்கி விட்டாலும் அந்த பட்டம் பறக்காது. இதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே தற்பெருமை பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்மளால் உயரத்துக்கு போக முடியாது. ஆனால் எப்போ நம்மளை தாழ்த்தி ஏசப்பாவோட பாதத்தில் ஒப்படைக்கிறோமோ அப்போது தேவன் நம்மளை உயர்த்துவார். வேதத்தில் பாருங்கள், லூக்கா 18:14 போட்டிருக்கு, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு வேதத்துல போட்டிருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு நீங்க எல்லாமே என்னாலதான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சது எல்லாமே தேவனோட கிருபையினாலன்றத உணர்ந்து எல்லாத்தையும் தேவனோட பாதத்துல ஒப்பு கொடுத்துட்டு நீங்க உங்களை இன்னைக்கு அவரோட பாதத்துல தாழ்த்துனீங்கன்னா தேவன் உங்களை உயர்த்தி வைப்பார். எப்படி காத்து இல்லாம அந்த பட்டம் பறக்க முடியாதோ அதே மாதிரி தேவனோட கிருபை இல்லாம அவர் முன்னாடி உங்களை தாழ்த்தாம உங்களால உயர முடியாது. அதனால தற்பெருமை பேசாம இந்த நாள்ல தேவனை பற்றி கொள்ளுங்க. அவரோட பாதத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அவர் முன்பாக தாழ்மைப்படுங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கைய வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். You can only fly a kite when it is windy. If there is no wind, it doesn't matter how much effort you put in, but you cannot make the kite fly. Likewise in our life, when you put yourself above others and look them down, when you exalt yourself, our Lord will put you down. But when you realize that everything you have has come from our Lord, and when you humble yourself before Him, He will lift you and honor you. Look what the Bible says in Luke chapter 18 verse 14. If you put yourself above others, you will be put down. But if you humble yourself, you will be honored. Yes, you might be very talented, you might be smart, you might work hard, but without the grace of God, you cannot be exalted. So if you want to be honored by our Lord, humble yourself before Him so that He will exalt you and honor you. Hold on to our Lord, surrender yourself to Him, humble yourself before Him, and He will honor you. May God bless you, protect you, and guide you by the given verse. God bless you all. Have a blessed day. Amen.